அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. 2025ஆம் ஆண்டில் ஜனவரி 3ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இது 100% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக அற்புதமான பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கும் போது குரு வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ குருவை பாதிக்காதுங்க. எனவே குருவினுடைய அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. மேலும் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க சனி. ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். இரு கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜென்மத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார். யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சூரியன். அவருடன் இணைந்து புதனும் அங்கு வலுவாக சஞ்சரிக்கிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. ராசியின் அதிபதியான சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். எனவே அனைத்திலும் சிறப்பான வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக பல்வேறு வகையான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சற்று சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன. சனி சுக்கிரன் அஷ்டமத்தில் இணைந்தாலும் கூட சனி தனது இறுதி காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே சில நேரங்களில் அலைச்சலும் விரய செலவுகளும் குடும்பம் சார்ந்த பணிகளில் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அவை அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரும்பாலும் அவை மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் திருப்திகரமான சூழலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட சிக்கல்கள் மிக சிறப்பாக சீராகுவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டுங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் பயணங்களை மேற்கொள்ளும் போது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக அமையும் என்பது சனி ராகு கேது சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை தடையில்லாமல் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் பொதுவாகவே வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் குருவை பாதிக்காது என்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக தடையில்லாமல் உங்களை வந்து சேரும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் அவருடன் இணைந்து சுக்கிரனும் பலம் வருகிறார். எனவே அஷ்டமஸ்தானத்தை இரு கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும்
இந்த பணியை கையாளும் போது சற்று பொறுமையையும் நிதானத்தையும் அதிகமாக கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக இந்த சூழல் உறுதிப்படுத்துகிறது. இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இடத்திலே பிரச்சனைகளை களைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பாக நல்ல மாறுதல்கள் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் சுக்கிரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சிறப்பான திட்டங்களை நிச்சயமாக அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் செயல்படுத்துவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. சின்ன சின்ன காரிய தடைகள் ஏற்படலாம், ஆனால் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். புதிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை நன்கு கற்றறிந்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். புதிய தயாரிப்பு மற்றும் கலைத்துறை ரீதியான புதிய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல வெற்றி கிடைக்கும். உங்களது தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான வாய்ப்பு உறுதியாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் புகழ் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாகவும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை முன்னெடுப்பதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் முன்னேற்றமும் அதிகரிப்பதற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் விரும்பியபடியே உயர்கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் ஜென்மராசியில் நீச்சமும் வக்ரமும் பெற்றிருந்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடியே புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் நவீன வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற அனைத்தும் தங்களுக்கு இந்த தருணத்தில் சாத்தியமாகும். கால்நடை வளர்ப்பிலும் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான தடைகள் விலகும். வேலனின் அருளால் சிறப்பான வளர்ச்சியும் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக 100% நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.